ஆங்கில பத்திரிகையில கீதா ஜீவன் ஒரு பொய்யை எழுதுகின்றார். அந்த பொய்யை கொண்டு வந்து கோவில்பட்டியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்து விட்டது என்ற பொய்யை சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இங்கே சொல்லிவிட்டு இங்கிருந்து போறாங்க. கோவில்பட்டியில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக எம்பி கனிமொழியை விமர்சனம் செய்துள்ளார். பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த குற்றங்கள் கூட பாத்தீங்கன்னா 99% குற்றப்பறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. அவங்க எதை வச்சு பேசுறாங்க? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய ஆர்டிகளை வச்சு பேசுறாங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்துல ஆகஸ்ட் மாசத்துல அவங்க போட்டிருக்கிறாங்க குற்றச்சம்பவங்களுக்கு குற்றப்பத்திரிகை 90% போட்டோம். அந்த அந்த எழுதுனது யாருன்னு படிச்சு பாத்தீங்கன்னா, எழுதுனவங்க பேரு கீதா ஜீவன். அநியாயத்தை பாத்துருக்கீங்களா? ஓனாளுக்கு சாட்சி ஆங்கில பத்திரிகையில கீதா ஜீவன் ஒரு பொய்யை எழுதுகின்றார். அந்த பொய்யை கொண்டு வந்து கோவில்பட்டியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்து விட்டது என்ற பொய்யை சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இங்கே சொல்லிவிட்டு இங்கிருந்து போறாங்க. அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இதை பாருங்க, கையில் இருக்கக்கூடிய இந்த போட்டோவை பாருங்க. அக்காவுங்க அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. இந்த போட்டோவை மட்டும் பாருங்க. கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை பாருங்க. கனிமொழி கருணாநிதியோடு யார் இருக்கிறாங்க இந்த புகைப்படத்தில்? அருமை சொந்தங்களே, ரேஷன் அரிசி யாரெல்லாம் இங்கிருந்து கடத்தி இந்த கோவில்பட்டியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி இங்கே ரேஷன் அரிசியை கடத்தக்கூடிய தலைநகரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, ஒரு மாதமும் கூட மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசி 2 லட்சம் டன் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேஷன் அரிசி உணவுப் பொருட்களோடு கொடுக்கிறார். இந்த கோவில்பட்டியினுடைய சுற்று வட்டாரத்திலிருந்து மட்டுமே ஒரு மாதத்திற்கு 3 டன் ரேஷன் அரிசியை கடத்துறாங்க. யாருங்க கடத்துறாங்க பாத்தீங்கன்னா, போன ஆண்டுதான் துரைப்பாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்டார். அது அப்படியே பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். பாம்பு கார்த்திக் ஒரு திமுக நிர்வாகிக்கு நேரடி சம்பந்தம். அந்த பாம்பு கார்த்திக் எங்க போய் பாம்பு புத்திர போடுற மாதிரி பாம்பு கார்த்திக் எங்க நிற்கிறார் பாருங்க. சகோதரி கனிமொழி கருணாநிதி அவரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.